ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசன்ட்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோல் வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யாராவது ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ்மே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இந்த ரோல் வந்து என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹச்ஆர் ஐ மீன் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் காக்னிசன்ட்டில். ஸோ இப்போ யாராவது எம்பிஏ முடிச்சிருக்கீங்க இல்லை பிபிஏ அப்ளை பண்ணலாமா என்னென்னு எனக்கு தெரியல. மேபி எம்பிஏல ஹச்ஆர் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு டொமைன் அண்ட் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அவங்க படித்தவங்க கண்டிப்பாக இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். தென் யாராவது எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ காக்னிசன்ட் மாதிரி ஒரு பெரிய டயர் 1 கம்பெனி, டயர் 1 டயர் 2 கம்பெனியாக இருக்கட்டும். தென் அந்த கம்பெனியில் வந்து உள்ளே போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்சஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுவும் ஹச்ஆர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால் யாராவது எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் வாங்க வீடியோ குழப்பலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காக்னிசன்ட்டில் வந்துட்டு ஹச்ஆர் ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஓப்பனிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தென் இந்த ஜாபோட நம்பர் இந்த ஜாபோட இப்போ இன்கேஸ் உங்களுக்கு யாராவது காக்னிசன்ட்டில் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் ரெஃபர் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த ரெஃபரல் ஐடி பார்த்தீங்கன்னா 0006292411 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு இந்த ஜாப் ஐடி இருக்காமா, ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தால் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஜாபோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து தான் நீங்கள் வந்து ஹச்ஆராக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜாபோட லொக்கேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டேட் வந்து இந்த ஜாப் வந்து என்றைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 27. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா March 3. ஸோ அரௌண்ட் இவங்க வந்துட்டு ஒரு நமக்கு ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஜாப் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபுல் டைமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் மாடல் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட். இப்போ வீக்லி 5 டேஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு 3 டேஸ் வந்து ஆஃபீஸ் போகலாம், 2 டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஹைப்ரிட் மாடலோட தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஜாபோட டைட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஜாபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஹச்ஆர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாப் சம்மரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இவங்க வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் skill, MS Office, Excel, interpersonal skill, recruitment knowledge, operations, attention to detail, logical reasoning, mail management, basic quality concepts and knowledge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஹச்ஆர் ரோலுக்கு என்னென்னலாம் தேவை, பேசிக்காக கம்யூனிகேஷன் தேவை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து ஹைரிங் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், எப்படி ஹையர் பண்ணுறாங்க, அந்த டேட்டாபேஸ் எப்படி மேனேஜ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹைரிங் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷர்லேருந்து 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MS Excel, MS Office டொமைன் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஸ் டு ஹேவ் அ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து MS ஆஃபீஸில் தெரிஞ்சிருக்கணும். அந்த MS ஆஃபீஸ்லேயே வந்து MS வேர்ட் இருக்குது, MS Excel இருக்குது, எனக்கு அதுக்கப்புறம் MS பவர் பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் OneDrive இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டொமைன் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸில் வந்துட்டான ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு கேண்டிடேட் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கஸ்டமர் சர்வீஸான ஸ்கில்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டே ஷிஃப்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா த கோர் ஹச்ஆர் டேக் வில் பி த பேக் போன் ஆஃப் த காக்னிசன்ட் டேலண்ட் அக்விசிஷன் குரூப். ஆல் ஆப்ரேஷன் பேக் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு த ப்ரீ ஜாயினிங், ஹைரிங் அண்ட் மேனேஜ் ஆஃப் திஸ் டீம். ஜாப் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஸ் அ follow management queries received through emails and chats, handle with the transaction through the app, work with the cross-functional teams, delivery outcome, ensure the error-free processing, update the relevant tracks and maintain operational reports as define the process, comply with the organization policy, true time the sheet, RTO, etc. Work with the home and manager team members as they ensure the individual team goals of the meet. Cognizant looking for a coordinator with a flexible good communication skill is operationally proficient to learn with the different system. The candidate should have the proficiency in working in different application and MS Excel, experience with the 0 to 1 year required the skill MS PowerPoint and Excel. The shift timings will be 9 a.m. to 7 p.m. Responsibilities include the assisting onboarding session in new hires, efficiency, handling stakeholders, existing the shift timings as a needed, communication effectively, working weekends with the record as a passing basic technology skill. Job location பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து
கோயம்புத்தூர் லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சென்னை லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தமிழில் பார்ப்போம். இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து கோர் ஹச்ஆர் டேக் கொடுத்துருவாங்க. ஐ மீன் நீங்கள் தான் வந்து இப்போ கௌதம்னா கௌதம் ஹச்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஹச்ஆர் டேக் கொடுத்துருவாங்க. அந்த ஹச்ஆர் டேக்கை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த காக்னிசன்ட்டுக்கு வந்து டேலண்ட் அக்வைசேஷன் டீமுக்கே வந்து பேக் போனாக இருக்கிற ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் ரோல் தான். அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் ஆப்ரேஷன் அண்ட் பேக் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹைரிங் மேனேஜரோட அவங்க டீமில் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க செலக்ட் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெயிலெலாம் பாஸ் பண்ணணும் இல்லையா, அந்த மெயில் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வர queries எல்லாத்தையும் சேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து த்ரூ ஆப் மூலிமா நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம். ஸோ நீங்கள் வந்து ஹச்ஆர் ரோல் மட்டும் பார்க்க மாட்டீங்க, ஸோ அதை தென் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு டைம் ஷீட்ஸ் எல்லாத்தையும் ஐ மீன் இப்போது உள்ள வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் queries இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வித் டீம் மெம்பர்ஸோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் போதும். அது என்னென்ன ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில், அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில். ஸோ இந்த 3 ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நீங்கள் எம்பிஏ படித்த பீப்புள்ஸ் கண்டிப்பாக நல்லாவே வெல் ஃப்ளெஜ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்லும் எம்பிஏ படித்த பீப்புள்ஸ்க்கு நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில் மட்டும் தான் உங்களுக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் லேக் ஆகும். அது மட்டுமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எம்எஸ் பவர் பாயிண்ட் இந்த ஸ்கில்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதுக்கான கோர்ஸை வந்து ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேஷனோட நான் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை சஜஸ்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் வந்துட்டு ஹச்ஆரில் வந்துட்டு கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்கெண்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஸ் பர் த பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து இந்த வீக்கெண்ட் நீங்கள் லாகின் பண்ணணும் இல்லை லாகின் பண்ண தேவை அப்படின்னா அவங்க டீமில் என்ன கன்வே பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங் 9 AM ஈவினிங் 7 PM வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸோட கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஒரு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று கோயம்புத்தூர், ஒன்று சென்னை லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காக்னிசன்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன காக்னிசன்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்களே அவங்க தான் ஒரு கம்யூனிட்டி. ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரௌண்ட் 3 lakhs பீப்புள்ஸ்க்கு வந்து மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டில். தென் அதுக்கப்புறம் இந்த காக்னிசன்ட்டை பற்றி பேசிக்காக அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்ககிட்ட ஒர்க் பண்ண என்னென்ன ட்ரீம்ஸ் அண்ட் ஜாப்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்காக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. ஸோ இந்த லொக்கேஷன் இந்த ஸ்கில்ஸ் அண்ட் இந்த உங்களோட ஸ்கில் செட்ஸ் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்க கிட்டே இந்த நம்பரை வந்து கொடுத்து ஜாப் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணி இவங்களை வந்து ரெஃபர் பண்ண சொல்லலாம். இல்லை இருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டாகவும் அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஒரு ரெஃபரல் கேட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக ஒரு ப்ரைவசி நோட்டீஸ் பேஜ் இருக்கிறாகும். அந்த ப்ரைவசி நோட்டீஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து காக்னிசன்ட்டில் ஆல்ரெடி நிறைய தடவை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து உள்ள லாகின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நியூ யூசர் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, ரீஎன்டர் பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஆட்டோ ஃபில் பண்ணிக்கோ மேனுவலாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு டாப் எம்என்சியில் வந்துட்டு ஹச்ஆர் ரோல் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு ஹச்ஆர் ரோலுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.